நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். முதலில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்காக பிரச்சாரம் செய்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களுக்கும், நண்பர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும், நண்பர் GK வாசன் அவர்களுக்கும், திரு பாரிவேந்தர் அவர்களுக்கும், திரு AC சண்முகம் அவர்கள், திரு தேவநாதன் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் நன்றி. முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும், குறிப்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் 20 நாட்களாக களத்திலே அங்கேயே தங்கி அங்கேயே கடுமையாக பணியாற்றி கௌரவமாக பெற்ற கிட்டத்தட்ட 56,300 வாக்குகள் பெற்றிருக்கின்றோம். அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது நேர்மையான முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற 56,300 வாக்குகள், இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்தில் கடைசியில் இருக்கிற மாவட்டம். பர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்கன்னா, தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும், இப்படியே வேலை இல்லாம வச்சிருக்கணும், இப்படியே கூலியா வச்சிருக்கணும். அதனால இந்த தேர்தலில் மீண்டும் சொல்வது, இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள், ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் 43,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் 56,300 வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இந்த இடைத்தேர்தல் இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு காரணம் திமுக ஒழிக்கிறதா தடவுனார். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப நினைச்சுப்பாங்க அந்த நல்ல இட்ஸ் ஃப்ரீ பை எலெக்ஷன். இது இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடைக்க போறது. பொது தேர்தலில் ஒட்டுமொத்தமா அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சேர்மன் எல்லாம் தங்கி அங்கே பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழலாம் இருக்க போறது கிடையாது. அதனால அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தல் இதுக்கும் சம்பந்தமே இருக்க போறது கிடையாது. மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கும், எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.